வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 1 to கொஸ்டின் நம்பர் 10 எக்ஸசைஸ் பியில் பார்த்துருந்தோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 11 to 20 இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தீங்க அப்படின்னா given x is to y equal to z is to w equal to 2.5 is to 1.5. ஸோ எப்படி எழுதிக்கலாம்? x by y equal to z by w equal to 2.5 by 1.5. then numerator வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. x is equal to z is equal to 2.5. அதே மாதிரி denominator என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் பண்ணிக்கலாம். y is equal to w is equal to 1.5. so x ஓட வேல்யூ 2.5, z ஓட வேல்யூ 2.5, y is equal to 1.5, w is equal to 1.5. so given equation அப்ளை பண்ணிடுங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? x plus z by y plus w. what is x plus z? x plus z na 2.5 plus 2.5, y plus w 1.5 plus 1.5. okay va? so 2.5 plus 2.5 5, 1.5 plus 1.5 3. so option C 5 by 3. so next sum போலாம். 12th one, 5x minus 3y by 5y minus 3x equal to 3 by 4. the value of x is to y கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிடுங்க? கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா 4 into 5x minus 3y equal to 3 into 5y minus 3x கிடைக்கும். இதை உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. 20x minus 12y equal to 15y minus 9x. இப்போ x டெம்ஸாக ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க, y டெம்ஸாக ஒரு சைடு கொண்டு போயிருங்க. 20x plus 9x minus 9x ஆப்போசிட் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி minus 12y ஆப்போசிட்டில் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும் 12y. 29x equal to 15 plus 12 27y. நமக்கு x by y வேணும் இல்லையா? அப்படின்னா ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. x by y is equal to 27 by 29. x by y வந்து எப்படி எழுதிக்கலாம்? நம்ம x is to y ன்னு எழுதிக்கலாமா? so x is to y is equal to 27 is to 29. ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனில் இல்லை, ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? 13th one, if a is to b is equal to 3 is to 2, a is to b is equal to 3 is to 2 and b is to c is equal to 3 is to 5. நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1A ஒரு டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு சம் படிச்சிருப்போம். PQR சிட்டிஸ் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போது இதில் எது காமனாக இருக்கோ அதை நடுவில் எழுதிக்கிட்டு ரிமைனிங் 2 வேரியபிளை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு a is to b is equal to 3 is to 2. ஸோ ஏக்கு நேராக 3, பிக்கு நேராக 2, தென் பிக்கு நேராக 3, சிக்கு நேராக 5. தென் இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஏக்கு நேராக எழுதிக்கோங்க. 3 into 3 9. இந்த ரெண்டையும் நேருக்கு நேராக எழுதிட்டுக்கோங்க. மல்டிபிள் பண்ணி 6. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க 10. ஸோ 9 is to 6 is to 10. இது a is to b is to c equal to 9 is to 6 is to 10. இதில் வந்து 6ம் 10ம் 2 டேபிளில் கேன்சல் ஆகும்னு சொல்லி கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மூணுமே காமனாக கேன்சல் பண்ணால் மட்டும்தான் கேன்சல் பண்ணணும், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் இப்போ a is to c கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் 9 is to 10. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் தனியாக எடுத்து ஆன்சராக பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் 14. if x by 2 is equal to y by 3, z by 7 equal to z by 7 and the value of x by 2 is equal to y by 3 is equal to z by 7. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிவிஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம கீழே இருக்கிறத வந்து அப்படியே நம்ம வேல்யூஸாக எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ x by 2, ஸோ x equal to 2, y equal to 3, z equal to 7. அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கோங்க. then
அவங்க கேட்குறது என்னது 2x minus 5y plus 4z by 2y. So equal to 2 into 2 minus 5 into 3 plus 4 into 7 divided by 2 into 3. Apply பண்ணிடுங்க. 2 into 2 4 minus 15 plus 28 divided by 6. Then மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 minus 15 plus 28 equal to 17. 17 by 6. So option D. Okay, wow. So next question. 15. So question number 15 பார்த்தீங்கன்னா x is to y equal to 2 is to 3. Y is to z is equal to 4 is to 3. ஸோ அவங்க கேட்குறது x is to y is to z இல்லையா? ஸோ நம்ம இதில் காமனாக நம்ம எழுதிக்கிறோம். ரிமைனிங் 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எழுதிக்கலாம். x is to y னா 2 is to 3, y is to z னா 4 is to 3. ஸோ அதுமாதிரி கிராஸ் மாடல் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. 2 4s are 8, 3 4s are 12, 3 into 3 9, 8 is to 12 is to 9. So option D. So next question 16. Division of 750 into 3 parts in the ratio. So 750 எத்தனை பார்ட்ஸ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? 4 + 5 + 6. ஸோ டோட்டல் பார்ட்ஸால் என்ன பண்ணிக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும்னா ஒரே ஒரு பார்ட் கிடச்சிரும். டோட்டல் பார்ட்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா வந்து என்ன கிடச்சிரும், ஒரு பார்ட் கிடச்சிரும். ஸோ 750/15 போட்டுக்கோங்க. 50. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, 4:5:6 கேட்குறாங்க. அப்படின்னா 4:50, 5:50 அண்டு 6:50 equals 200, 250 அண்டு 300. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 7th sum. The sum of the ages of 3 person is 150 years. அதாவது 3 பர்சனோட ஏஜ் வந்து 150 இயர்ஸ். எப்போ? ப்ரெசண்ட்டில் 10 இயர்ஸ் எகோ. 10 இயர்ஸ் எகோ அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் 10 இயர்ஸ் என்னவும் கம்மியாகும், அதாவது டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா டோட்டலாக 30 இயர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். 30 இயர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ப்ரெசண்ட்டில் 150 அப்படின்னா 10 இயர்ஸ் எகோ மைனஸ் 30 பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு என்னது, 120. இந்த 120 தான் என்னது அப்படின்னா சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 3 பர்சன்ஸ் 10 இயர்ஸ் எகோ. ஸோ இந்த 120 தான் அவங்க என்ன பிரிச்சிருக்கிறாங்கன்னா 7:8:9 டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா 120/7 + 8 + 9. ஸோ 120/24 கட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 5 வரும். ஈக்குவல் டு 5. ஸோ இப்போது 1 part is equal to 5. நமக்கு வந்து என்ன இருக்குது, 7:8:9. ஸோ 7 into 5, 8 into 5 அண்டு 9 into 5 போட்டுக்கோங்க. 7 5s are 35, 8 5s are 40, 9 5s are 45. பட் இது வந்து 10 இயர்ஸ் எகோ ஏஜ். அவங்க கேட்குறது லைக் ப்ரெசன்ட் ஏஜ். நம்ம ஆல்ரெடி -10 பண்ணியிருக்கோமா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க, இது கூட +10 பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும், 45, 50, 55. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். 18th one.
the numbers 14, 16, 35, 42 are not in proportion. Not in proportion கொடுத்துட்டாங்க. 4, 16, 35, 42 not in proportion. The fourth term for which they will be in proportion. ஆனால் அந்த fourth term தப்பாக இருக்குன்னு அர்த்தம். fourth term தப்பாக இருக்குது, அதை மாற்றினா என்ன வரணுமாம்மா? ப்ரொப்போர்ஷன் வரணும். அப்படின்னா 14, 16, 35, எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷனில் கிராஸ் ப்ராடக்ட் ரூல் போன வீடியோவில் பார்த்துருப்போம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் 14 into x is equal to 16 into 35. Product of extremes equal to product of means. So x is equal to 16 into 35 by 14. 16 into 35 by 14. So 7 table cancel பண்ணா இது 2, 7 5s are 35. Then 2 table cancel பண்ணினா 8, 8 5s are 40. So x is equal to 40. So இந்த 42 எடுத்துட்டு நீங்கள் 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்? அது ப்ரொப்போர்ஷன் வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ 19th sum. If x by y is equal to z by w implies என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா y by x is equal to z by w மாற்றிருக்கிறாங்க. இப்போ x by y by x மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? இன்வர்ஸ். அதுக்கு பேர் இன்வர்ஸ். ஸோ z by w இங்கே w by z. ஓகேவா? ஸோ w by z மாற்றினா அதுக்கு பேர் இன்வர்ஸ். இந்த மாதிரி இன்வர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்வர்டெண்டோ. அதுக்கு பேர் இன்வர்டெண்டோ. ஓகேவா? ஸோ இன்வர்டெண்டோ வந்து ஆப்ஷன்லேயே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ். Then 20th one. P by Q is equal to R by S implies என்ன பண்ணியிருக்கிறாங்க? P minus R by Q minus S. இந்த மாதிரி மைனஸ் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சப்ட்ரஹெண்டோ. இதுவே ஆட் பண்ணி எழுதுனாங்கன்னா P plus R by Q plus Sன்னு எழுதுனாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆடெண்டோ. ஓகேவா? ஸோ இதில் மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ, சப்ட்ரஹெண்டோ. கிளியரா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.